நாம் இன்றைய தினம் வாசித்த அந்த சங்கீதங்களின் புஸ்தகம் 46வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனம். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், நீங்கள் அமர்ந்திருந்துன்னா உங்களுக்கு என்ன புரியுது? இப்போலாம் நீங்கள் அமர்ந்துருக்கீங்க இல்லைங்களா, உட்காந்துருக்கீங்கன்னு புரியுது. வேற ஏதாவது அர்த்தம்? சும்மா இருக்கிறது, இப்படியே பேசாமல் இருக்கிறது. அமர்ந்து இருக்கிறது என்று சொன்னால் யூ ஹேவ் டு பி ஸ்டில். அப்படின்னாக்கா நம்ம பொறுமையோடு கூட, சஞ்சலம் இல்லாமல், வியாகுலப்படாமல், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு கலக்கமும் வராதபடிக்கு நாம் தேவனண்டை அமர்ந்திருக்க வேண்டும் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. அநேக வாரங்களுக்கு முன்பதாக எரேமியாவின் புத்தகம் 29வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தை வைத்து நாம் சற்று சில காரியங்களை நாம் தியானித்தோம். அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தேவன் நம்மை குறித்து நினைத்திருக்க நினைவுகள் அது தீமைக்கல்ல, அது சமாதானத்துக்கான நினைவுகள் என்று அங்கு வாசித்தோம். He has a great plan in our lives, not to harm us but to give us hope and future என்று அங்கு நாம் வாசித்தோம். ஆனால் இன்றைய தினம் நாம் தியானிக்க போகிறதான காரியம் யோவானின் சுவிசேஷம் 6வது அதிகாரம் அதனுடைய 38 முதல் 40 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, பிதாவான தேவன் நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் சித்தம் கொண்டிருக்கிற ஒரு காரியம் இருக்கிறது. 6வது அதிகாரம் அதனுடைய 38 முதல் 40 வசனங்கள். இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லுகிறார், கவனிங்கள், என் சித்தத்தின் படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். அப்ப இயேசுவானவர் எப்படியாக இறங்கி வந்தார்? பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படி இறங்கி வந்தார். ஒன்று. இரண்டாவது, அடுத்த வசனம், அவர் எனக்கு தந்தவைகளில், பிதாவானவர் இயேசுவுக்கு கொடுத்த தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாயிருக்கிறது என்று அங்கே பார்க்கிறோம். மூன்றாவது காரியம், குமாரனை கண்டு, அதாவது இயேசு கிறிஸ்துவை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய சித்தமாயிருக்கிறது என்றார். ஹல்லேலூயா. அருமையான சகோதரன் ராஜன் அவர்கள் இன்றைய தினம் ஆராதனையின் மத்தியில் சொல்லி கொண்டிருந்தார், இந்த உலக பிரகாரமான ஜீவனம் மட்டுமல்ல, நமக்கு நித்திய ஜீவன் மிகவும் முக்கியமான காரியம் என்று அவர் அறிவுறுத்துகிறதை நீங்கள் கேட்டிருந்திருக்கலாம். இங்கே பாருங்கள், இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திற்கு வந்ததின் நோக்கம் பிதாவாகிய தேவன் நம்மேல் கொண்டிருக்கிற அன்பினால் அனுப்பியிருந்தார். அவருடைய சித்த பிரகாரம் தான் இயேசு கிறிஸ்துவனார் வந்தார் என்று சொல்லி 38வது வசனத்தை வாசித்தார். 39வது வசனம் வாசிக்கும் பொழுது, அவருக்காக சில ஆடுகளை, சில நபர்களை, சில மனிதர்களை எல்லாம் ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார் பிதாவான தேவன். அவர்களில் ஒருவரையும் இழந்து போகாமல் அவர்களுக்காக கடைசி நாளில் அவரை எழுப்புவதற்காக அவர் பிதாவாகிய தேவன் சித்தம் கொண்டிருக்கிறார் என்று வாசித்தோம். அடுத்ததாக, இயேசுவை கண்டு அவர் மேல் விசுவாசிக்கும் பொழுது, அவர்தான் என்னுடைய இரட்சகர், அவர்தான் என்னுடைய மீட்பர், அவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்திருக்கிறார், இனியும் செய்ய வல்லவராயிருக்கிறார், அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவராயிருக்கிறார், அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல, என்னுடைய தாய் மறந்தாலும் தகப்பன் மறந்தாலும் தாய் வெறுத்தாலும் தகப்பன் வெறுத்தாலும் என்னை வெறுக்காத ஒருவர் இருக்கிறார், என்னுடைய உள்ளம் உடைந்திருக்கும் பொழுது எனக்கு மிகவும் உருக்கமாய் என்னுடைய சமீபமாய் நிற்கிற தேவன், எனக்கு உறுதுணையாய் நிற்கிற தேவன், என்னை கரம் பிடித்து உயர்த்துகிற தேவன், என்னை ஆசீர்வதிக்கிற தேவன், என்னை நன்மையின் வழியாக நடத்துகிற தேவன், என்னுடைய வியாதியை சுகப்படுத்துகிற தேவன், எனக்கு எல்லாம் நன்மையாய் மாற்றுகிற தேவன் இயேசுவானவர் என்று நாம் விசுவாசிக்கும் பொழுது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவன் நித்திய ஜீவனை அடைவது. எனக்காகவும் உங்களுக்காகவும் அவர் நித்திய ஜீவனை தரும்படியாக தன்னுடைய ஜீவனையே தந்தார். எல்லோரும் கரங்களை உயர்த்தி இயேசுவுக்கு நன்றி சொல்ல முடியுமா? பிரியமானவர்களே, நாம் பாவிகளாய் இருக்கும் பொழுதே அவர் எனக்காகவும் உங்களுக்காகவும் ஜீவனை தந்தவர்.
நாம் பாவிகளாய் இருக்கும் பொழுதே அவருடைய பரிசுத்த ரத்தம் சிந்தி நம்மை கழுவும்படியாக அந்த பரிசுத்த ரத்தத்தை நமக்கு ஈவாய் தந்தவர். அவர் என்ன சொல்லுகிறார்? நான் அவனை நித்திய ஜீவனை அடைவதற்கும் கடைசி நாளில் எழுப்புவதற்கும் என்று சொல்லி அங்கு சொல்லப்படும். அப்பொழுது 3 காரியங்களை நாம் காண்டோம். தேவன் என்னை அனுப்பினவருடைய பிதாவாகி தேவனுடைய சித்தம் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவனை அனுப்பினது அவருடைய சித்தம். அவருக்காக ஆயத்தம் பண்ணின எல்லோரையும் இழந்து போகாமல் அவர்களுக்கு அந்த கடைசி நாளில் அவர்கள் எழுப்புவது கர்த்தருடைய பிதாவாகி தேவனுடைய சித்தம். 3ஆவதாக நித்திய ஜீவனை அடைவதும் கடைசி நாளில் நம்ம எழுப்புவதும் பிதாவாகிய தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அப்படி என்றால் இந்த சித்தத்தை எல்லாம் நிறைவேற்றும்படியாக இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திற்கு கடந்தது உண்மைதான். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். அங்கு இயேசு கிறிஸ்துவானவர் எப்படியாக இந்த உலகத்திற்கு கடந்து வந்து காரியங்களை செய்தார் என்று சொல்லி அங்கே ஒரு சில காரியங்கள் இருக்கிறது. நாம் வாசிப்போம். 2வது அதிகாரம், பிலிப்பியர் 2வது அதிகாரம், அதனுடைய 5வது 2வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரை நான் வாசிக்கிறேன். பாருங்கள். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். இங்க பாருங்கள், சிருஷ்டிகராய் இருந்த கர்த்தர், சிருஷ்டிகராய் இருந்த இயேசுவானவர் தம்முடைய பிதாவின் சித்தத்தின்படி இந்த உலகத்துக்கு வானத்திலிருந்து இறங்கி வந்தது மனுஷ சாயலாக அவர் இறங்கி வந்தார். எப்பொழுது? அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாக இறங்கி வந்தார். அப்பொழுது எவ்வளவு நம்மேல் அன்பு வைத்திருக்கிறார், கரிசனை உள்ளவராய் இருக்கிறார் என்று யோசித்து பாருங்கள். 8வது வசனம், அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். வேற யாரும் அவரை தாழ்த்தல. நீ இப்படிதான் நீ உன்னை தாழ்த்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லல. அவர் தம்மை தாமே தாழ்த்தினார். ஒரு சில வாரங்களுக்கு முன்பதாக நம்முடைய பாஸ்டர் விஜயநடையாக கீழ்ப்படிதலை குறித்து மிகவும் அருமையான ஒரு செய்தியை நமக்கு தந்தார். இன்றைய தினம் நாம் என்ன பார்க்கிறோம்னா, நம்மை தாழ்த்துகிறதுனால் வருகிறதான நன்மைகள், தாழ்த்துகிறதுனால் வருகிற ஆசீர்வாதங்களை குறித்து நாம் இந்த பாகத்தில் நாம் தியானிக்க போகிறோம். தொடர்ந்து வாசிப்போம். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி, யாரை? இயேசுவை உயர்த்தி, இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கு பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார் என்று அங்கு பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவானவருடைய நாமத்தை சொல்லும் பொழுது பிசாசுகள் அலறி ஓடும், பூதங்கள் அலறி ஓடும், அசுத்த ஆவிகள் அலறி ஓடும். ஏன் பிரியமானவர்களே? பிதாவாகிய தேவன் அந்த நாமத்திற்கு ஒரு வல்லமையை கொடுத்திருக்கிறார். மேலான நாமம் என்று சொல்லி இருக்கிறார். உலகத்தில் இருக்கிற சகல நாமங்களிலும் மேலான நாமம் நம்முடைய இயேசுவின் நாமம். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்திய வண்ணமாய் இயேசுவே என்று சொல்லுவோமா? இயேசுவே எங்களுடைய வாழ்க்கையை நீர் தொட்டதற்காய் சோத்திரம். இயேசுவே எங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாய் வந்ததற்காய் சோத்திரம். இயேசுவே எங்களை தேர்ந்தெடுத்ததற்காய் சோத்திரம். இயேசுவே எங்களை நடத்தி கொண்டிருப்பதற்காய் சோத்திரம். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற சகல நாமங்களிலும் மேலான நாமத்தையுடைய இயேசுவானவர் என்னையும் உங்களையும் நேசிக்கிறார். ஹல்லேலூயா. சற்று யோசித்து பாருங்கள். இந்த உலகத்தில் யாரும் உங்களை நேசிக்கவில்லை என்றாலும் சகலத்திற்கு மேலான நாமத்திற்கு சொந்தக்காரராய் இருக்கிற இயேசுவானவர் என்னையும் உங்களையும் நேசிக்கிறார். நம்முடைய பிதாவானவர் என்னையும் உங்களையும் நேசிக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் என்னையும் உங்களையும் நேசிக்கிறார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. அதனால் ஒரு நாள் நாம் கலங்க தேவையில்லை. ஏனென்றால் நம்மை நேசிக்கிற தேவன் சகலத்தையும் செய்து முடித்த தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மை நேசிக்கிற இயேசுவானவர் மரித்தார், அந்த கல்லறையில் அடக்கப்பட்டார், அப்படியே போனார் என்று எங்கும் நாம் வாசிப்பது கிடையாது. மரித்தார் உண்மைதான்,
அடக்கப்பட்டது உண்மைதான், ஆனால் அவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா. என்னுடைய நேசர் உயிரோடு இருக்கிறார், என்னுடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என்னை நேசிக்கிறவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லுங்கள் பிரியமானவர்களே. சொல்லுவோமா? என்னுடைய நேசர் உயிரோடு இருக்கிறார், என்னுடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என்னை நேசிக்கிறவர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப உயிரோடு இருக்கிறார், நல்லது. அவர் இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறார்? மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்த அந்த இயேசுவானவர் தம்முடைய அந்த சீடர்களோடு கூட 50 நாட்கள் அந்த உலகத்தில் இருந்து உண்மைதான். அதற்கு பிறகு அவர் பரலோகத்திற்கு ஏறி போனதாய் நாம் பார்க்கிறோம். அவர் இப்பொழுது பிதாவின் வலது பாரிசத்திலாய் உட்கார்ந்து கொண்டு எனக்காகவும் உங்களுக்காகவும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். என்ன பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார்? இயேசுவின் நாமத்தினால் நீங்கள் கேட்பது எதுவும் நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீர்கள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இயேசுனுடைய நாமத்தின் மேல் நாம் வைத்திருக்கிற விசுவாசத்தோடு கூட, இயேசுவின் மேல் வைத்திருக்கிற அந்த பயபக்தியோடு கூட நாம் கேட்கிறது எதுவும் நாம் பெற்றுக்கொள்ளுவோம் பிரியமானவர்களே. எனக்காகவும் உங்களுக்காகவும் பரிந்து பேசும்படியாக பிதாவின் வலது பாரிசத்திலாய் உட்கார்ந்து கொண்டு இந்த சகோதரி, இந்த மகள், இந்த மகன் என்னுடைய நாமத்தினால் கேட்கிறான் பிதாவே, அவர்களை ஆசீர்வதியும், அவருடைய பாவங்களை மன்னியும், அவருடைய குற்றங்களை மன்னியும், அவருடைய கரைகளையும் குறைகளையும் எல்லாவற்றையும் நீர் மாற்றி போடும், அவருடைய சிறையிருப்புகளை மாற்றி போடும் என்று சொல்லி எனக்காகவும் உங்களுக்காகவும் பரிந்து பேசும்படியாக இயேசுவானவர் பிதாவின் வலது பாரிசத்திலாய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். ஏன் அப்படியாக நடந்தது? அவர் தம்மை தாமே தாழ்த்தி வந்தபடியினால் பிதாவாகிய தேவன் அவரை உயர்த்தினார். நானும் நீங்களும் கூட நம்முடைய வாழ்க்கையில் உயர வேண்டுமா? ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது, நம்மை தாழ்த்த வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க, நான் உயர வேண்டும் என்றால் என்னை தாழ்மைப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. உங்களை இழிவுபடுத்த வேண்டும் என்று அல்ல, பரியாசப்படுத்த வேண்டும் என்று சொல்ல, உங்களை உங்களை மற்றவர்களுக்கு முன்பதாக நகைச்சுவை பொருளாக மாற வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. அதற்கு பதிலாக கர்த்தருடைய சந்நிதியில் நாம் வாசித்தது போல, 46:10 சங்கீதம் வாசித்தது போல, அவருடைய சந்நிதியில் நாம் அமர்ந்திருந்து அவரே கர்த்தர் என்று நாம் அறிந்து கொள்ளுவோம். ஹல்லேலூயா. 1 பேதுருவின் புஸ்தகம் அதனுடைய 5வது அதிகாரம் அதனுடைய 5 முதல் 7 வரை உள்ள வசனங்களை நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். அந்தபடி இளைஞரே, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று அங்கு வாசிக்கிறோம். பாருங்கள் பிரியமானவர்களே, மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள் என்று நாம் அங்கு பார்க்கிறோம். இப்போ இங்கே நிறைய பேர் உட்காந்துருக்கேன் பாருங்கள். நம்ம சுரேஷ் பிரதர் நல்லா அருமையான சூட்லாம் போட்டு வந்தார். இப்போ அவர்கிட்ட அந்த சூட்டு நீங்கள் எப்படி போட்டிங்கன்னு கேட்டாக்கா, நான் கபோர்டு முன்னால் போய் நின்று இப்படி கையை நிட்டுனா டக்குன்னு வந்து ஃபிட் ஆச்சுன்னு சொல்லுவார் அவர். அப்படி சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? நான் நம்ப மாட்டேன், அவரும் நம்ப மாட்டார். ஏன்? நீங்கள் அறிந்து, அந்த அருமையான சகன் அறிந்து அந்த உடுப்பை எடுத்தார், தெரிந்து அந்த உடுப்பை எடுத்தார், தேர்ந்தெடுத்து அந்த உடுப்பை எடுத்தார், ஒரு தீர்மானத்தோடு கூட அந்த அந்த ட்ரெஸ்ஸை எடுத்தார். எதற்காக? அணிந்து கொள்ளும்படியா. அப்படி என்றால் நானும் நீங்களும் தாழ்மையை அறிந்து எடுத்து அணிந்து கொள்ள வேண்டும், தெரிந்தெடுத்து நாம் அணிந்து கொள்ள வேண்டும், தேர்ந்தெடுத்து நாம் அணிந்து கொள்ள வேண்டும், தீர்மானத்தோடு அணிந்து கொள்ள வேண்டும். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? ஹல்லேலூயா. It should be intentional to wear the humility. Hallelujah. நானும் நீங்களும் தாழ்மை என்ற அந்த காரியத்தை வஸ்திரம் போன்று நாம் அறிந்து கொண்டு அணிந்து கொள்ள வேண்டும். நமக்கு தெரியாம நம்ம உடுப்பு கலந்து போகாது, உண்மைதானே? அதுபோல தாழ்மையை நாம் அணிந்து கொள்ள வேண்டும். அதை தொடர்ந்து என்ன வாசித்தோங்க? பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்க. அப்படின்னா பெருமையுள்ளவர்களாக இருந்தால் உங்களுக்கு தேவனானவர் சத்ருவாய் மாறிவிடுவார். ஆனால் அதற்கு பதிலாக தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று அங்கு பார்க்கிறோம். ஏசாயாவின் புஸ்தகம் அதனுடைய 14வது அதிகாரம் 12 முதல் 15 வரை உள்ள வசனங்களை நாம் வாசிப்போம். அங்கே என்ன பண்ணிருக்குன்னா, இந்த உலகத்தில் நல்ல இந்த தேவனுடைய சிருஷ்டிப்புக்குள்ளாக பார்க்கும் பொழுது முதலாவது வந்த பாவம் என்ன என்று பார்க்கும் பொழுது பெருமை தான் பிரியமானவர்களே. ப்ரைடு தான் முதலாவதாக வந்த பாவம். அந்த பாவத்தை, பெருமை என்ற பாவத்தை, பாவத்தின் எல்லாவற்றுக்கும் தாயானவள் என்று சொல்லுகிறதா ஒரு சில போதர்கள் இருக்கிறாங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன்.
இங்க பாருங்க, இந்த வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 14:12 முதல் 15 வரை. அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே அப்படின்னா வேற யாரும் கிடையாது, லூசிஃபர். அவன் ஒரு தேவதூதனாய் இருந்தான். தேவனை மகிமைப்படுத்துகிற, துதிக்கிற, ஆராதிக்கிற காரியங்களுக்கெல்லாம் இன்சார்ஜாக இருந்த அந்த லூசிஃபர் பார்ப்பதற்கு அழகாய் இருந்தான். மிகவும் தாளந்து நிறைந்தவனாயிருந்தான். இசை கருவிகளை கொண்டு பாடல்களை உருவாக்கி, இசைகளை உருவாக்கி தேவனை பாடி துதித்து ஆராதிக்கிற ஒரு சேனை அந்த தூதர்களின் எல்லாருக்கும் தலைவனாயிருந்தான். ஆனால் அவனுக்கு ஒரு நாள் ஒரு ஆசை வந்தது. பாருங்கள், நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். யாரு? லூசிஃபர் சொல்லுகிறான், நான் வானத்துக்கு ஏறுவேன். பாருங்க, அதுதான் அகந்தை, மனமேட்டிமை. தேவனுடைய நட்சத்திரத்துக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன். அப்படின்னா தேவனை காட்டிலும் மேலான ஒரு இடத்துக்கு நான் ஏறி போயிடுவேன் அப்படின்னு சொல்றான். உன்னதமானவருக்கு ஒப்பாவேன், தேவனுக்கு சமசமமாய் நான் இருப்பேன் என்றும் எங்க சொல்லியிருக்கான்? நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. அப்படின்னா என்ன அர்த்தம்? பெருமை எங்க ஆரம்பிக்குது பிரியமானவர்களே? நம்முடைய இருதயத்தில் ஆரம்பிக்கிறது, நம்முடைய எண்ணத்தில் ஆரம்பிக்கிறது, நம்முடைய சிந்தனையில் ஆரம்பிக்கிறது, நம்முடைய எல்லா விதமான உள்ளான காரியங்களில் ஆரம்பிக்கிறது. அதனால என்ன அவனுக்கு நடந்தது பாருங்க. ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனான். எங்க முடிந்தது அவனுடைய அகந்தை? எங்க முடிந்தது அவனுடைய மனமேட்டிமை? அவனை முற்றிலுமாய் அவனில் இருந்த இடத்திலிருந்து பிதாவாகிய தேவன் அவனை தள்ளி விட்டார் என்று அங்கு பார்க்க. அதனால தான் நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 18வது வசனம் சொல்லுகிறது, அழிவுக்கு முன்னானது அகந்தை, விடுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை என்று அங்கு வாசிக்கிறோம். 16:5 நீதிமொழிகள் 16:5, மனமேட்டிமை உள்ளவனவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன் என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி என்றால் நானும் நீங்களும் இந்த இருதயத்தில் கடந்து வரக்கூடிய அந்த பெருமையை, அந்த மனமேட்டிமையை, அந்த அகந்தையை, அந்த அகங்காரத்தை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் எப்படியாக இருக்க வேண்டும்? நாம் வாசித்தது போல மனத்தாழ்மையை நாம் அணிந்து கொள்ள வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க, நான் மனத்தாழ்மையை நான் அணிந்து கொள்ளுவேன். நான் அறிந்து கொண்டு மற்றவர்கள் என்னை கோபப்படுத்தினாலும், எனக்கு எரிச்சல் மூட்டினாலும், என்னை கேலி செய்தாலும், என்னை பரியாசம் செய்தாலும் நான் தாழ்மையோடு கூட இருப்பேன். மனுஷருக்கு முன்பதாக கர்த்தர் பார்க்கிற பார்வையில் அவர்களை பார்க்கும்படியான கிருபையை நமக்கு கிடைக்கும்படியாக நாம் ஜெபிக்க வேண்டும். இரண்டாவது, தேவனுடைய சந்நிதியில் நாம் மனத்தாழ்மையை இருப்பது நல்லது பிரியமானவர்களே. மனத்தாழ்மையை இருக்கிறவர்களுக்கு அவர் கிருபை அளிக்கிற தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 3:34 சொல்லுகிறது, இகழ்வோரை அவர் இகழ்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். 1 பேதுரு 5:5 சொல்லுகிறது, தாழ்மையுள்ள கிருபை அவர் அளிக்கிறார். அதுபோல யாக்கோபு 4:6 சொல்லுகிறது, தேவனுடைய சந்நிதியில் நாம் தாழ்ந்திருக்கும் பொழுது தேவன் நம்மை அந்த தாழ்மைக்கு அவர் கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி அநேக இடங்களில் அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அதனால் நானும் நீங்களும் ஒவ்வொரு நாளும் அகந்தை கொள்ளாதபடி, அகந்தை ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால், அகங்காரம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையை ஒருவேளை பரியாசத்தின் நிலைமையில் கடந்து போகலாம், லட்சிய நிலைமையில் கடந்து போகலாம். பாருங்க, நீதிமொழிகள் 11வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, அகந்தை வந்தால் லட்சியம் வரும். லட்சியம்னாக்கா ஷேம், வில் பி அஷேம்ட். தாழ்ந்த சிந்தை உள்ளவர்களிடத்தில் ஞானம் உண்டு. You will have wisdom. When you are humble, when you are lowly, you will have wisdom. Hallelujah. அப்படியா கர்த்தருடைய வசனம் சொல்லுது. அப்படி என்றால் இந்த தாழ்மையை நாம் அணிந்து கொள்ள வேண்டும். அதோடு கூட நாம் சொன்னோம், நம்முடைய இந்த லூசிஃபர் எங்க நினைச்சான்? இருதயத்தில் நினைச்சான். அப்ப நானும் நீங்கள் நம்முடைய இருதயத்தை பத்திரமாய் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதனால தான் நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 23வது வசனம் சொல்லுகிறது, எல்லா காவலோடும் உடைய இருதயத்தை நீங்கள் காத்து கொள்ளுங்கள், ஏனென்றால் அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும் என்று அங்கே சொல்லப்படுது. We have to diligently guard our heart because from it flows the issues of life என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி நாம் சொல்லும் பொழுது வேறொரு காரியத்தை கூட நாம் அறிந்து கொள்ளணும். இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லியிருக்கிறதான காரியம்,
மார்க்கின் சுவிசேஷம் 7வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தை நாம் வாசிப்போம். மார்க்கின் சுவிசேஷம் 7வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனம். ஹல்லேலூயா, thank you Lord. அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசுவானவர் சொல்லுகிறார், மனுஷனுக்கு புறம்பே இருந்து அவனுக்குள்ளே போகிறது ஒன்றும் அவனை தீட்டுப்படுத்த மாட்டாது, அவன் உள்ளத்திலிருந்து புறப்படுகிறவர்களே அவனை தீட்டுப்படுத்தும். அப்படின்னா சிலவங்க சொல்லுவாங்க, இந்த சாப்பாடு சாப்பிட்டா தீட்டாயிரும், இது பண்ணால் தீட்டாயிரும். ஆனால் இயேசுவானவர் என்ன சொல்கிற பாருங்க, உள்ளத்திலிருந்து புறப்படுகிறது. தொடர்ந்து 20வது வசனம் பார்த்தீங்கன்னா, மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். தொடர்ந்து எப்படி எனில், மனுஷனுடைய இருதயத்துக்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலைபாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காம விகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும். 23வது வசனம், பொல்லாங்கனவைகளாகிய இவைகள் எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். ஹல்லேலூயா. அப்படின்னா நானும் நீங்களும் நம்முடைய இருதயத்தை காத்து கொள்ள நாம் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். எல்லோரும் உங்களை வலதுகரத்தை இருதயத்தின் மேல் வைத்து கொள்ளுங்கள். சொல்லுங்க, கர்த்தாவே, என்னுடைய இருதயத்தை உம்முடைய கரங்களாய் ஒப்புவிக்கிறேன் ஆண்டவரே, நீர்தான் அதை பத்திரமாய் பரிசுத்தமாய் காத்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. எப்படியா காத்துக்கொள்ள முடியும் தெரியுமா பிரியமானவர்களே? 119வது சங்கீதம் அதனுடைய 11வது வசனம் வாசிக்கும் பொழுது, அவருடைய வார்த்தைகளை நாம் பத்திரப்படுத்தி வைக்கும் பொழுது, நம்முடைய இருதயத்தில் அவருடைய வார்த்தைகளை பத்திரப்படுத்தி வைக்கும் பொழுது அது சுத்தமாக இருக்கும் என்று சொல்லி அங்கே பாருங்க, நான் உனக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். அதுதான் ரகசியம் பாருங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் பெருமை வராமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், அகந்தை வராமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், மனமேட்டிமை வராமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், அகங்காரம் வராமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் செய்ய வேண்டியது ஒரு காரியம், கர்த்தருடைய வார்த்தையை நம்முடைய இருதயத்தில் பத்திரப்படுத்தி வைக்க வேண்டும். ஒரு வார்த்தை அல்ல, தினம் தினம் நம் பரிசுத்த வேதாகமத்தை வாசிக்க வேண்டும். தினம் தினம் இந்த பரிசுத்த வேதாகமத்தை நாம் மனனம் செய்ய வேண்டும். மனனம் செய்ய மனப்பாடம் செய்ய வேண்டும். இந்த மனப்பாடம் செய்த வசனங்கள் ஒரு சில வேளைகளில் நீங்கள் மறுபடியுமாக நீங்கள் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும், அறிக்கை செய்து கொண்டே இருக்க வேண்டும். நீங்கள் சொல்ல 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 உங்களுடைய வாழ்க்கையில் விசுவாசம் வர்த்திக்கும். ஹல்லேலூயா. நீங்கள் விசுவாசம் எப்பொழுது வரும் பிரியமானவர்களே? கேள்வியினால் வரும். எந்த கேள்வி? வசனத்தின் கேள்வியினால். வசனத்தை கேட்க கேட்க உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் விசுவாசம் வருது. என்ன விசுவாசம்? எப்பொழுதெல்லாம் நான் தாழ்மையோடு கூட இருக்கிறோம் என்று சொல்லுகிறோமோ அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? எளிமையாக இருக்கிறது, தாழ்மையாக இருக்கிறது, அமர்ந்து இருக்கிறது. சொன்னால் எனக்கு ஒன்றுமே வேலை இல்லை, என்னால் முடியல அப்படி சொல்லி உட்கார்ந்து கொண்டு இருப்பது அல்ல. எனக்குள்ளா இருக்கிறவர் எல்லாவற்றுக்கும் போதுமானவர். எல்லாரும் சொல்ல முடியுமா? எனக்குள்ளே இருக்கிறவர் எல்லாவற்றுக்கும் போதுமானது. உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. அதனால் நான் கலங்க மாட்டேன், அதனால் நான் அசையாது இருப்பேன். அதனால் நான் ஒரு நாளும் நான் கலங்கி நான் பயப்படவோ பொறாமைப்படவோ புறங்கூறவோ நான் கலங்கி போய் சங்கடப்படவோ துக்கப்படவோ துயரப்படவோ மாட்டேன். ஹல்லேலூயா. ஏனென்றால் என்னை நேசிக்கிறவர் அறியாமல் என்னுடைய தலையிலிருந்து ஒரு முடி கூட விழுவது கிடையாது. ஹல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா? அதுதான் ஹியூமிலிட்டியுடைய பவர் பிரியமானவர்களே. நம்ம தாழ்மையாக இருக்கிறோம் என்று சொன்னால் அதன் அர்த்தம் என்ன? தேவன் மேல் வைத்திருக்கிற அந்த பற்றுதலை காமிக்கிறது, தேவன் மேல் வைத்திருக்கிற அந்த அந்த விசுவாசத்தை காண்பிக்கிறது, அவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையை காண்பிக்கிறது பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. அப்படியாக நாம் இருக்கும் பொழுது சத்ருவான வந்து பார்ப்பான், இவனை எப்படியாவது அலை கழித்து விட வேண்டும். இவனுடைய சிந்தனை அவன் முதலாவதாக நம்முடைய சிந்தனையை தான் குழப்ப பார்ப்பான், நம்முடைய எண்ணத்தை தான் குழப்ப பார்ப்பான். ஹல்லேலூயா. அவர் மைண்ட் இஸ் தி பேட்டில் ஃபீல்ட். ஹல்லேலூயா. நம்முடைய மனதானது ஒரு போர் களத்தை போல, யுத்த களத்தை போல இருக்கிறதான ஒரு காரியம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடம் ஒவ்வொரு க்ஷணமும் தேவனுடைய வார்த்தையை நிறைத்து, தேவன் எனக்காக செய்வதெல்லாம் நன்மைக்காக தான் செய்வார், அவர் மேல் அன்பு கூறுகளுக்கு சகல நன்மைக்காய் செய்வேன் என்று சொல்லி இருக்கிறார். அவர் வழியிலாக நான் நடக்கும்போது, அவர் வார்த்தையின்படியாக நான் நடக்கும் பொழுது, அவர் வார்த்தையின்படியாக கீழ்ப்படிந்தவர்களாக நான் நடக்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில் நன்மைதான் உண்டாகும். எல்லாரும் சொல்லுங்க, என்னுடைய வாழ்க்கையில் நன்மைதான் உண்டாகும், என்னுடைய வாழ்க்கையில் சமாதானம் தான் உண்டாகும், என்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் தான் உண்டாகும். போராட்டம் வரும்,
உபத்திரவங்கள் வரும், ஆனால் அது முடிவு கிடையாது பிரியமானவர்களே. ஹalleluya. முடிவு எல்லாம் நன்மைக்கான முடிவுகள், முடிவெல்லாம் ஆசீர்வாதத்திற்கான முடிவுகள், முடிவெல்லாம் சமாதானத்துக்கான முடிவுகள். எப்பொழுது நானும் நீங்களும் தேவனையே பற்றி இருக்கும் பொழுது, தேவனையே நாம் நம்பி இருக்கும் பொழுது, தேவனையே நாம் விசுவாசித்து இருக்கும் பொழுது, தேவன் சொல்லுகிற வார்த்தையின்படியாக நாம் ஜீவிக்கும் பொழுது, ஹalleluya, அப்படி செய்யும் பொழுது அவருடைய வார்த்தைகள் நம்முடைய பாதங்களுக்கு விளக்கும், பாதைக்கு வெளிச்சமாக இருக்கும். ஹalleluya. நான் சொல்றது புரியுதா? நாம் இருளில், சத்ருவினுடைய இருளில் மாட்டிக்கொள்ளாதபடிக்கு தேவனுடைய வசனம் நம்மை பாதுகாத்து நடத்தும். ஹalleluya. லூக்காவின் சுவிசேஷம் 18வது அதிகாரம் அதனுடைய தேங்க்யூ லார்ட் 9 முதல் 14 வரையுள்ள வசனங்களை நாம் வாசிப்போம். இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு அருமையான ஒரு ஊமையை சொல்லுகிறார். 2 விதமான நபர்களை குறித்து ஒரு ஊமையை சொல்ல நாம் வாசிப்போம். அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமா எண்ணின சிலரை குறித்து அவர் ஒரு ஊமையை சொன்னார். 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்திற்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். ஆயக்காரனாக்கா வரி வசூலிக்கிறவன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததனால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாதியத்தில் எல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்திலே நின்று, ஆயக்காரனா அந்த வரி வசூலிக்கிறவன், தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு, தேவனே, பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்றான். அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான். அவன் அல்லனாக்கா அந்த பரிசேயன் அல்ல, இந்த ஆயக்காரன் தான் நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அது தொடர்ந்து சொல்ல ஏன்னு சொல்றார்? ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். ஹalleluya. இங்க பாருங்கள், இயேசுவானவர் 2 நபர்களை இங்கே கொண்டு வந்து ஊமையாக சொல்லுங்க. ஒருவன் பரிசேயன், இன்னொருவன் பாவி என்று எல்லோரும் எண்ணிக்கொண்டிருக்கிற அந்த காலத்திலெல்லாம் வரி வசூலிக்கிறவர்கள் அதிகமாக வரி வசூலித்து, யூதர்களிடத்திலிருந்து வரி வசூலித்து ரோமர் அந்த அரசாங்கத்திற்கு கொடுப்பார்கள். அந்த வரி வசூலிக்கும் போது அதிகமாக வசூலிப்பார்களாம், அவர்களுடைய பாக்கெட்டை நிறைக்கிறதுக்கு, அவர்களுக்கு அதிகமாக லாபம் உண்டாக்குவதற்கு என்று சொல்லி அநேக காரியங்கள் நாம் வாசிக்கலாம். அந்த வரலாற்று புத்தகத்திலெல்லாம் வாசிக்கலாம். இந்த புத்தகத்தில் அவ்வளோ இருக்காது நீங்கள், ஆனால் மிகவும் தெள்ள தெளிவாக சொல்ல, ஆயக்காரர்கள் எல்லோரும் அவர்கள் தவறான முறையில் சம்பாதிக்கிறார்கள் என்று நாம் காணலாம். ஆனால் இங்கு பார்க்கும் பொழுது பரிசேயன் வந்து அவன் ஜெபிக்கிறான். என்ன ஜெபிக்கிறான்? 11வது வசனம், அவன் ஜெபிக்கிறான், ஸ்தோத்திரிக்கிறான். அவன் அதுக்கு இல்லாமல் பார்க்குறான், நான் ஜெபிப்பது ஸ்தோத்திரிப்பது மட்டும் அல்ல, நான் அதிகமான காரியங்களை செய்கிறேன் ஆண்டவர். என்ன செய்கிறேன் நீ? நான் வந்து உபவாசம் இருக்கிறேன், நான் தசமபாகம் கொடுக்குறேன் என்றெல்லாம் சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அப்போ பாருங்கள், இந்த அருமையான இந்த பரிசேயன் ஒரு தவறான எண்ணத்தோடு கூட, தவறான ஒப்பிடுதலோடு கூட ஜெபிக்கிறதாய் பார்க்கிறோம். ஆனால் அவனுக்கு தகுந்த விதமாக ஆண்டவர் சொல்கிற மாதிரி நீதிமானாய் அவன் வீட்டுக்கு போகல. புரியுதுங்களா? அப்போ நானும் நீங்களும் we should never be judgmental in our prayer. அப்படின்னா நாம் ஜெபிக்கிற வேளையில் மற்றவர்களை குற்றப்படுத்துகிற விதமாக, மற்றவர்களை நியாயப்படுத்துகிற விதமாக நாம் ஜெபிக்கக்கூடாது. நான் அவனை விட நல்லவனாய் இருக்கிறேன் ஆண்டவரே, அதனால் என்னை ஆசீர்வதி. நான் அவளை விட நல்லவளாய் இருக்கிறேன், அதனால் என்னை ஆசீர்வதி. அவள் செய்கிற அவ்வளோ பெரிய பாவம் இல்லை, நான் சின்ன பாவம் தான் செய்கிறேன் ஆண்டவரே, அதனால் என்னை ஆசீர்வதின்னு சொல்லி நாம் ஒப்பிட்டு பார்க்கவே கூடாது. நானும் நீங்களும் ஒப்பிட வேண்டாமா? ஒரு நல்ல ஒப்பிடுவதற்காக ஒரு நபர் இருக்கிறார். யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? இயேசு கிறிஸ்துவானவர். இயேசு கிறிஸ்துவானை உங்களை போட்டு ஒப்பிட்டு பாருங்க. அவர் முன்னால் நின்னாக்கா எந்த பரிசுத்தம்னு சொன்னாலும் அந்த பரிசுத்தத்தில் ஒரு அசுத்தம் இருக்கிறது என்று நாம் பார்த்துக்கலாம். நமக்கு சரியான ஒரு முன்மாதிரி, சரியான ஒரு எக்ஸாம்பிள், த பெஸ்ட் எக்ஸாம்பிள் whom we can have is Jesus Christ. சரியான முன்மாதிரி யாரு? இயேசு கிறிஸ்துவானவர். ஒரு களங்கம் இல்லாதவர், ஒரு கரை இல்லாதவர், ஒரு குறை இல்லாதவர், ஒரு பாவமும் செய்யாதவர். எனக்காகவும் உங்களுக்காகவும் அவர் பாவமாய் மாறினார். ஹல்லேலூயா. அதுதான் செஞ்சாரே ஒழிய அவர் பாவம் செய்யலை.
சரிங்களா? அதனால அவரிடத்தில் நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். அப்போ நம்ம ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது. இரண்டாவது, அவன் மேலானவன் என்ற பெருமையோடு கூட அவன் ஜெபித்து கொண்டான். பெருமையுள்ளவர்களுக்கு கர்த்தர் எப்படி இருக்கிறார்? எதிர்த்து நிற்கிறார். அதனால தான் அவனை நீதிகரிக்க முடியவில்லை. அவன் சுயநீதியை பற்றி சொல்லி, நான் உபவாசிக்கிறேன், என்னால் முடியும், நான் தான், என்னால், என்னோட திறமையினால தான், என்னுடைய பரிசுத்தத்தினால தான், என்னுடைய ஜபத்தினால தான், என்னுடைய வேத வாசிப்பினால தான், என்னுடைய ஆராதனையினால தான் என்று சொல்லி அவன் சுய நீதியும் சுய பெருமையும் அவன் உயர்த்தி உயர்த்தி காட்டிக் கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. ஆனால் நீதிமொழிகளின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, மனுஷனுக்கு தன் வழியெல்லாம் சுத்தம் என்று தோணும், ஆனால் தேவன் அவனுடைய ஆவியை நிறுத்து பார்க்கிறார். நிறுத்து பார்க்கிறார் சொன்னா he weighs your spirit. அவர் அளந்து பார்க்கிறார். 21வது அதிகாரம் 2வது வசனம் நீதிமொழிகள், அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷனுக்கு எல்லா வழிகளும் செம்மை என்று தோன்றும். he may see it is right, ஆனால் அவனுடைய இருதயத்தை தேவன் நிறுத்து பார்க்கிறார். he weighs his heart. ஹல்லேலூயா. அப்படி என்றால் நம்ம எந்த விதத்தில் நாம் நினைத்திருக்கிறோம் என்று அல்ல, தேவன் நம்ம எப்படியாக அளந்து கொண்டிருக்கிறார், அவர் பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் மேலான காரியம். ஹல்லேலூயா. அதனால் நானும் நீங்களும் மனமேட்டிமை உள்ளவர்களாக இருக்கக்கூடாது பிரியமானவர்களே. 21வது அதிகாரம் 4வது வசனம் நீதிமொழிகள், மேட்டிமையான பார்வையும் அகந்தையுமான மனமும் உள்ள துன்மார்க்கர் போடும் வெளிச்சம் பாவமே. வெளிச்சம்னாக்கா சிலவங்க படம் போடுவாங்க, ஊம்பாங்க. எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? சென்னையில் நான் இருக்கும்போது அவங்க சொல்லுவாங்க, பீட்ரூட்னு சொல்லுவாங்க. தெரியுமா உங்களுக்கு பீட்ரூட்னா? இங்கிலீஷில் பேசுவாங்க. டேய் சன், டோன்ட் ப்ளே இன் த வெயில், கம் அண்டர் த புளிய மரத்து நிழல் அண்ட் ப்ளே அப்படிமா. அப்போது வெயிலில் நீ விளையாடாத, நிழலில் வந்து விளையாடுறது இங்கிலீஷில் அப்படியே விட்டு சொல்லுவாங்க. அதான் படம் காட்டுறதுங்கிறது. அப்போ நானும் நீங்களும் கூட இங்கிலீஷ் பேசுறது தப்பெல்லாம் ஒன்று சொல்கிறேன், சும்மா உங்களை கொஞ்சம் பேர் கொஞ்சம் மயக்கமாக இருந்தீங்க எழுப்புறதுக்காக சொன்னேன். அப்போது நானும் நீங்களும் மிகவும் மனத்தாழ்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். மனத்தாழ்மை என்று சொன்னால், ஆண்டவரே நான் ஒன்றுக்கு உதவாதவன், என்னால் முடியல, நான் பலவீனன், என்னால் ஒரு பிரயோஜனமும் இல்லை, என்னாலன்னு சொல்லுவதே ஒரு அகந்தை தான். நல்லா புரிஞ்சுக்குங்க. ஆனால் என்னால் முடியாதது உண்மைதான் ஆண்டவரே, ஆனால் உம்முடைய பலத்தால் என்னால் கூடும், உம்முடைய ஞானத்தால் என்னால் கூடும், உம்முடைய பலத்தினால என்னால் கூடும், உம்முடைய ஞானத்தினால என்னால் கூடும், நீர் என்னை வழி நடத்தினால் எல்லாம் கூடும், நீர் என்னோடு கூட இருந்தால் என்னால் கூடும், நீர் என்னோடு எனக்கு உள்ள இருந்தால் எல்லாம் கூடும் என்று சொல்லி அவரை நாம் உயர்த்தவர்களாக இருக்கும் பொழுது நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்போம். அப்போ இந்த அருமையான பரிசேயனுடைய வாழ்க்கையில் என்ன தவறாக நடந்தது என்று சொன்னால், அவனுடைய வாழ்க்கையில் ஒரு ஈகோ இருந்தது. ஈகோன்னு என்ன தெரியுமா பிரியமானவர்களே? கேட்டிருப்பீங்க, பாஸ் கேட்டு. ஈகோ என்ன? நான் என்ற அந்த பெருமை, மனமேட்டுமை. அது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னாக்கா, ஈகோனா எட்ஜிங் காட் அவுட். அப்படின்னாக்கா, ஆண்டவரே நீ எனக்கு வேண்டாம், எனக்கு திறமை இருக்குது, எனக்கு ஞானம் இருக்குது, எனக்கு அழகு இருக்குது, எனக்கு என்ன சகாயம் பண்ணுறது நிறைய ஆளுங்க இருக்கிறாங்க, ஒரு ஃபோன் போட்டால் போதும் நிறைய பேர் வருவாங்க என்றெல்லாம் சொல்லி எனக்கு நான் என்று சொல்லுகிறதான அந்த ஈகோ. தேவனே வேண்டாம், EGO, எட்ஜிங் காட் அவுட். தேவனே எனக்கு உங்களை வேண்டாம், என்னால் முடியும் அப்படின்னு சொல்லுகிறது தான் ஈகோ. இந்த பரிசை எனக்கு இருந்தது. ஆனால் இந்த ஆயக்காரனுக்கு அவனுக்கு ஒரு ஈகோ இருந்தது. ஏன்னா இவருக்கு ஈகோவா? ஆனால் அவருடைய ஈகோ என்ன தெரியுங்களா? எக்ஸால்ட்டிங் காட் ஒன்லி. எல்லாவற்றுக்கும் தேவனையே அவன் உயர்த்தான். என்ன எப்படியாக உயர்த்தினான்னு பாருங்க. அந்த 13வது வசனத்தில் பார்க்கும்போது அவன் தூரத்தில் நின்று, அப்படின்னா ஆண்டவரே நான் உங்களை பயப்படுறேன் ஆண்டவரே, பயபக்தியோடு கூட நான் வந்திருக்கிறேன் ஆண்டவரே, உம்முடைய சந்நிதியில் நிற்க எனக்கு அருகதை இல்லை ஆண்டவரே, நான் பாவத்தினால் கரை உள்ளவனாக இருக்கிறேன், அதனால் தூரமாய் நான் விலகி நிற்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி அவன் தன்னை தாழ்த்தி தேவனை உயர்த்தினான். சொல்றது புரியுதா? நீர் பரிசுத்தராய் இருப்பதினால் நான் அசுத்தமாய் இருக்கிறபடினால் உம்முடைய சந்நிதியில் கடந்து வரும்படியாக என்னால் கூடாதபடி நான் தூரத்திலே நிற்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி தேவனை அவன் உயர்த்தினான்.
இரண்டாவதாக அவன் கண்களை வானத்திற்கு ஏறெடுக்க துணியாமல். அப்படின்னா ஆண்டவரே உண்மையில் இருக்கிற பயபக்தியினால், உண்மையில் இருக்கிற அந்த 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 அன்பு எனக்கு இருக்கிறது, ஆனாலும் உண்மையில் அன்பு இருந்தது உண்மைதான், ஆனாலும் நான் தவறி போய்விட்டேன் ஆண்டவரே. அன்றே அநேக காரியங்கள் நான் தவறி போய்விட்டேன். பார்க்க கூடாதது பார்த்து விட்டேன், கேட்க கூடாது நான் கேட்டு விட்டேன், செய்யக்கூடாதது செய்து விட்டேன், செய்ய வேண்டியதை நான் செய்யவில்லை, பார்க்க வேண்டியதை நான் பார்க்கவில்லை, கேட்க வேண்டியதை நான் கேட்கவில்லை என்று சொல்லி அவன் மிகவும் உள்ளம் உடைந்தவனாக, அவன் நொறுங்கி போய் அவன் அவன் கண்களை கூட ஏறெடுத்து பார்க்க முடியாமல் அவன் குனிந்து நின்று கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. நீதிமொழிகளின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, தாழ்மையுள்ளவர்களுக்கும் கர்த்தர் மேல் பயபக்தியாய் இருக்கிறவர்களுக்கு வரும் பலன் ஐஸ்வர்யம், மகிமை, ஜீவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்ள, யூ வாண்ட் டு பி ரிச், do you want to be honored, do you want to have an abundant life, there is only the best way to humble yourselves and fear God. Hallelujah. மனுஷனை பயப்படாதீங்க. Hallelujah. நீதிமொழிகள் 29:25 சொல்லுகிறது, மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும், ஆனால் கர்த்தரை நம்புகிறவனோ அவன் உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். Hallelujah. If you fear men, it will be a snare unto you. Hallelujah. ஆனால் we have to trust God so that you will be kept at a higher place. He will be your refuge. Hallelujah. அப்படி என்றால் நானும் நீங்களும் இந்த ஆயக்காரனை போல தன்னைத்தானே தாழ்த்துகிறான், அதே நேரத்தில் தேவனை அவன் உயர்த்துகிறான். நான் சொல்றது புரியுதா? நம்ம சில வேளைகளில் நம்ம இந்த அந்த பரிசேயன் he was having superiority complex, உன்னதமான ஒரு மனநிலைமையில் இருந்தான். ஆனால் இந்த ஆயக்காரன் தாழ்மையான மனநிலைமை தான், உண்மைதான், இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், ஆனால் அதன் மத்தியிலும் தேவனை உயர்த்துகிறதாய் நாம் பார்க்கிறோம். நாம் அப்படி தான் பண்ணணும். நம்ம உடைந்து போய் ஆண்டவரே நான் கூழாயிருக்கிறேன், நான் மண்ணாயிருக்கிறேன், புழுதியாயிருக்கிறேன், களிமண்ணாயிருக்கிறேன் என்று மட்டும் சொல்லிட்டு இருக்காதீங்க தயவு செய்து. உண்மைதான், அதெல்லாம் உண்மைதான். ஆனால் அந்த புழுதியில் அவர் சுவாசத்தை ஊதின பொழுது நானும் நீங்களும் ஜீவாத்மாவானோம். ஆண்டவரே நான் புழுதியாய் தான் வந்திருக்கிறேன் ஆண்டவரே, ஆனால் என்மேல் உம்முடைய ஆவியை ஊதும் ஆண்டவரே, உம்முடைய ஜீவ சாசத்தை ஊதும் ஆண்டவரே, உம்முடைய கிருபை நிறைந்த கரம் என்மேல் வைக்க வேண்டும் ஆண்டவரே, என்னை பலப்படுத்த வேண்டும் ஆண்டவரே, உம்முடைய ஆணி தழும்புள்ள கரங்களால் நீர் என்னை தொடும்படி நான் சுகம் அடைவேன் ஆண்டவரே என்று சொல்லி நாம் அவரிடத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது அவரை நாம் மகிமைப்படுத்துகிறோம், நம்மையோ நாம் தாழ்த்துகிறோம். தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிற தேவன். 1 பேதுரு 5வது அதிகாரம் 6வது வசனம், கர்த்தருடைய பலத்த கரத்தின் கீழ் நீங்கள் அடங்கி இருங்கள். அதான் நாம் தியானிச்சுட்டு இருக்கோம், அமர்ந்திருங்கள், அடங்கி இருங்கள், அவர் ஏற்ற வேளையில் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. நானும் நீங்களும் செய்ய வேண்டியது அவருடைய கரங்கள் கீழாய் பயபக்தியோடு கூட, நம்பிக்கையோடு கூட, விசுவாசத்தோடு கூட, எதிர்பார்ப்போடு கூட, என்னுடைய தேவன் ஒரு நாளும் என்னை புறக்கணிக்க மாட்டார். எல்லாரும் சொல்லுங்க, என்னுடைய தேவன் ஒரு நாள் என்னை புறக்கணிக்க மாட்டார், என்னுடைய தேவன் ஒரு நாளும் என்னை வெறுக்க மாட்டார், ஒரு நாளும் என்னை மறக்க மாட்டார், ஒரு நாளும் என்னை தகர்க்க மாட்டார். நானும் நீங்களும் அவருடைய வரும்பொழுது நேசத்தோடு கூட, கருசனையோடு கூட, பயபக்தியோடு கூட வருவோம் என்றால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அவன் பாருங்க, அதை தொடர்ந்து அவன் என்ன செய்கிறான், கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தொடர்ந்து அவன் தன் மார்பிலே அடித்து கொண்டு, மார்பிலை யாரெல்லாம் அடித்துக் கொள்வாங்க பிரியமானவர்களே? துக்கம் நிறைந்திருக்கும் பொழுது, வியாகுலத்தோடு கூட இருக்கும் பொழுது, மிகுந்த இழந்த நிலைமையில் இருக்கும் பொழுதுதான் ஒரு 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 தாயோ தந்தையோ மகனோ மகளோ யாரோ நெஞ்சில் அடிச்சுக்கிறது. யாரோ எக்ஸசைஸ் பண்ணுறதுக்காக நெஞ்சில் அடிச்சுக்கிறீங்களா? யாரோ இருக்கீங்களாங்க? அப்படி அடிக்காதீங்க, உள்ள இருக்கிற இருதயம் கலங்கிடும். ஆனால் வியாகுலத்தோடு கூட இருக்கும் பொழுது, மிகுந்த துக்கத்தின் அந்த 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 கடினமான நிலைமையில் இருக்கும்போது அவர்கள் அறியாமலே அவர்கள் நெஞ்சை மார்பை பிளக்கிற விதமாய் அவர்கள் அடித்துக்கொள்ளும். அவனா அது மாதிரி அடித்துக்கொண்டான். ஆண்டவரே நான் பாவியாய் இருக்கிறேன், தேவனே நான் பாவியாய் இருக்கிறேன், என்மேல் இறங்கு, என்மேல் கரிசனை காண்பீம், என்மேல் கருணை காண்பீம், என்மேல் நீர் உம்முடைய கிருபையை தாரும் என்று சொல்லி அவன்
முற்றிலுமாய் அவனை சமர்ப்பிக்கிறதாய் பார்க்கலாம். ஸோ he exalted God only. hallelujah. அவனை தாழ்த்தி காண்பித்தான், உண்மைதான். ஆனால் மத்தியிலும் தேவனே நீர் எனக்கு போதுமானவராயிருக்கு. எல்லாரும் சொல்லுங்க கரங்களை உயர்த்தி, தேவனே எனக்கு போதுமானவராயிருக்கு. உங்களுடைய நிலைமைகள் என்னவாயிருந்தாலும் சரி, உங்களுடைய போராட்டங்கள் என்னவாயிருந்தாலும் சரி, உங்களுடைய உபதிரவங்கள் என்னவாயிருந்தாலும் சரி, தேவன் போதுமானவராயிருக்கிறார். ஹalleluya. எதற்காக? நம்மை உயர்த்துவதற்காக, நம்மை விடுதலை செய்வதற்காக, நம்மை ஆசீர்வதிப்பதற்காக, நம்முடைய நன்மையிலும் கிருபையிலும் நிறைத்து நடத்துவதற்காக, நம்முடைய பாத்திரம் நிரம்பி வழித்தக்கதாக நடத்துவதற்காக. ஹalleluya. நம்முடைய பாத்திரத்தில் ஒரு பிடி சோறு போடுகிறவர் மட்டுமல்ல, நம்முடைய பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொன்னால் அடுத்த நமக்கு மட்டுமல்ல, நம்முடைய சுற்றுப்புறத்தாருக்கும், நம்முடைய உற்றார்களுக்கு, நம்முடைய உறவினர்களுக்கு, நம்முடைய நண்பர்களுக்கு, நம்முடைய உடன் வேலையாட்களுக்கு எல்லோருக்கும் அந்த ஆசீர்வாதத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடிய கிருபையை நமக்கு தருவார் பிரியமானவர்களே. ஹalleluya. ஒரு கிளாஸ்ல தண்ணி ஊத்துறீங்க, அந்த விளிம்பு வரைக்கும் ஊத்திட்டு அப்படியே நிறுத்திடுறீங்க. அந்த தண்ணி கிளாஸை பிடிக்கும்போது உங்க கை நனையுமா? நனையாது. ஆனால் அது நிறைந்து வழியும் போது அந்த கிளாஸை பிடிக்கும்போது கை நனையுமா? நனையாதா? நனையும். என்று சொல்வது போல வாழ்க்கையில் நிரம்பி வழியும் பொழுது உங்களுக்கு சமீபமாய் வருகிற இடத்தில் அந்த ஆசீர்வாதம் அந்த அந்த நிச்சயமாக அவர்களை தொடும் பிரியமானவர்களே. எத்தனை பேர் அதற்காக நீங்கள் ஒப்பு கொடுப்பீங்க? எத்தனை பேர் உங்களை ஒப்பு கொடுப்பீங்க? தேவனே என்னை அப்படியாக ஒப்புவிக்கிறேன்னு சொல்லி. அது இயேசுவானவர் சொன்னது போல இந்த அருமையான சகோதரன் மிகவும் துக்கத்தோடு வியாகுலத்தோடு கூட அந்த மார்பில் அடித்து கொண்டான். ஏன் அடித்து கொண்டான்? மிகவும் மனதுருக்கத்தோடு, ஆண்டவரே நான் குற்றம் செய்து விட்டேன், என்னை மன்னியும். ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் குறைகள் இருக்கிறது, என்னை மன்னியும். ஹalleluya. நீதிமொழிகள் 28:13 சொல்லுகிறது, தன்னுடைய குற்றங்களை மறைக்கிறவன், பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். ஆனால் அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் எவனோ அவன் இரக்கம் பெறுவான். hallelujah. Whoever covers his sin, they will never prosper. But whoever confess and forsake their sin, they will receive mercy என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 யோவான் 1:9 நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும், எல்லாரும் சொல்லுங்க, எல்லா அநியாயத்தையும், எந்த அநியாயமா இருந்தாலும் சரி, ஆனால் நீங்க என்ன செய்யணும்? நீங்கள் அறிக்கையிடணும். இல்லை இது ரொம்ப பெருசாக இருக்கு, ஆண்டவர்கிட்ட சொல்ல வேணாம். இல்லை ரொம்ப சின்னதாக இருக்கு, ஆண்டவர் சொல்ல வேணாம். நீங்கள் எல்லா காரியங்களையும் ஆண்டவரிடத்தில் அறிக்கையிட வேண்டும். எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். When you confess your sins, he will forgive you all your sins and cleanse you from all the unrighteousness. He is just and faithful to do that. Hallelujah. அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். He is a faithful God. அவர் உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். நம்மை அழைத்த தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். நம்மை தெரிந்து கொண்ட தேவன் உண்மையுள்ளவராக, அவர் வாக்குத்தத்தம் செய்த தேவன் உண்மையுள்ளவராக, நம்ம அறிக்கை செய்யும் நம்மை மன்னிக்க அவர் உண்மையுள்ளவராயிருக்கார். நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்கிறோமா? சற்று யோசித்து பாருங்கள். அவர்கிட்ட போயிட்டு ஆண்டவரே, நீங்கள் அவர்கிட்ட போயிட்டு நீங்கள் ஒன்றும் பாலிஷாக ஒன்றும் சொல்ல வேண்டாம் பிரியமான, இருக்கிற வண்ணமாகவே சொல்லுங்க. அவர் ஒன்றும் சொல்ல மாட்டார். ஆனால் சொல்லுங்க, வெளிப்படையாக சொல்லிடுங்க. ஆண்டவரே நான் இந்த இவ்விதமாக இந்த அருமையான ஆயக்காரன் சொன்னது போல நான் பாவி ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் குறைகள் இருக்கிறது ஆண்டவரே என்று சொன்ன பொழுது அவனை மன்னித்தார். அவனை ஆசீர்வதித்து அவன் வீட்டுக்கு கடந்து செல்லும் பொழுது அவன் நீதிமானாய் கடந்து சென்றான் என்று நாம் வாசிக்கிறோம். எத்தனை பேருக்கு அத்தனை பேர் அதுபோல் ஆக வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீங்க? எல்லாரும் எழுந்து நிற்போமா? ஹல்லேலூயா. ஆனால் இந்த பரிசேயனை பாருங்கள், அவன் தன்னைத்தாமே பெருமைப்படுத்தினான். ஆனால் இயேசுவானவர் சொல்லுகிற ஒரு வசனத்தை நான் சொல்லுகிறேன். லூக்கா 11:42 அங்கே பார்க்கும் பொழுது, நீங்கள் எல்லா காரியங்களிலும் நீங்கள் தசமபாகம் கொடுக்குறீங்க, நல்லது. பரிசேயர்களை பற்றி தான் சொல்கிறார் இயேசுவானவர். நியாயத்தையும் தேவ அன்பையும் விட்டு விடுகிறீர்கள், இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விட்டு விடாதிருக்கணும். அப்படின்னாக்கா நீங்கள் தசமபாகம் கொடுக்கணும், நல்லது தான். ஆனால் நீங்கள் நியாயத்தையும் தேவ அன்பையும் விட்டு விடக்கூடாது என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. புரியுதுங்களா? நம்ம எக்ஸ்ட்ரீம்ஸில் போகக்கூடாது. எல்லாம் அந்த முனையில் இந்த முனையில் போகக்கூடாது. எல்லாமே நம்ம தேவனுடைய வசனத்தின்படியாக நாம் செய்ய வேண்டும். தேவனை நேசிக்க வேண்டும், மற்றுள்ள நமக்கு சுற்றுப்புறத்தில் இருக்கிறவர்களையும் நாம் நேசிக்க வேண்டும். எப்படியாக நேசிக்க முடியும் பிரியமானவர்களே? தேவன் முதலாவதாக நாம் தேவனை நேசிக்க வேண்டும். இரண்டாவதாக நம்மை நாமே நேசிப்பதை போல மற்றுள்ளவர்களை, நம்முடைய அயலார்களையும்
நாம் நேசிக்க வேண்டும் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுது. அப்புறம் எப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது சொன்னால், நான் உங்களை நேசித்தது போல நீங்கள் பிறனையும் நேசியுங்கள் என்று சொல்லுகிறார். ஆனால் எல்லோரும் சேர்ந்து, ஆண்டவரே எங்களை முற்றிலுமாய் உம்முடைய கரங்களாய் ஒப்புவிக்கிறோம் என்று சொல்லுவோம். இன்றைய தினம் இந்த ஆயக்காரனை போல நம்மை தாழ்த்தி அவரிடத்தில் ஒப்புவிப்போம். தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிற தேவன் நம்முடைய மத்தியில் இருக்கிறார். எல்லோரும் கண்களை மூடிக்கொள்வோம். ஒரு கரத்தை வானத்திற்கு நேராக உயர்த்தி சற்று நேரம் கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. நாயக்காரன் அவன் பயந்து போய், அவன் மிரண்டு போய், அவன் பயபக்தியோடு கூட கண்களை கூட ஏறெடுக்க முடியாமல் அவன் தவித்து கொண்டிருந்தான். அவன் மார்பில் அடித்து அவன் மிகவும் கலங்கி போயிருந்தான். ஆனால் எனக்கும் உங்களுக்கும் தேவ சந்நிதியில் கடந்து வரத்தக்கதாக, தைரியமாய் கடந்து வரத்தக்கதாக எனக்காக உங்களுக்காகவும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தி இருக்கிறார். பிரியமானவர்களே, we can come into his holy of holies with boldness because Jesus had already shed his blood for us. Hallelujah. இயேசு கிறிஸ்துவானவரின் இரத்தத்தால் கழுவப்பட்டவர்களாகிய நானும் நீங்களும் தைரியமாய் அவருடைய பிரசனத்திற்குள்ளாய் கிருபாசனத்திற்குள்ளாய் கடந்து வர அது போதுமானதாக இருக்கிறது. எல்லோரும் வாய்களை திறந்த வண்ணமாக இயேசுவே உம்முடைய இரத்தத்திற்காய் நன்றி என்று சொல்லுங்கள். இயேசுவின் இரத்தத்திற்காய் நன்றி செலுத்துங்கள். இயேசுவின் இரத்தத்தால் மட்டும்தான் அந்த கிருபாசனத்திற்குள்ளாய் நான் போக முடியும். இயேசுவின் இரத்தத்தால் தான் நாம் கழுவப்பட முடியும். இயேசுவின் இரத்தத்தால் தான் நமக்கு பாவ மன்னிப்பு இருக்கிறது. இயேசுவின் இரத்தத்தில் தான் வல்லமை உண்டு. பிரியமானவர்களே, இயேசுவின் இரத்தத்தை காணும் பொழுது சத்ருவானவன் ஓடி போவான். இயேசுவின் இரத்தத்தால் நம்முடைய பாவங்கள் எல்லாம் கழுவப்படும். இயேசுவின் இரத்தத்தால் நம்முடைய சரீரத்தில் இருக்க எல்லா பலவீனங்களும் மாறி சுகத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். பிரியமானவர்களே, இயேசுவின் இரத்தத்தை குறித்து ஒரு பாடலை யாராவது பாட முடியுமா? ஒரு சில வரிகளை தயவு செய்து. இயேசுவின் இரத்தத்திற்கு நாம் நன்றி செலுத்துவோம். இயேசுவின் இரத்தம் தான் மேலான இரத்தம். ஹல்லேலூயா. இயேசுவின் இரத்தத்தால் மட்டும்தான் நமக்கு ரட்சிப்பு உண்டு. இயேசுவின் இரத்தத்தால் மட்டும்தான் நமக்கு மீட்பு உண்டு. இயேசுவின் இரத்தத்தால் மட்டும்தான் நமக்கு விடுதலை உண்டு. இயேசுவின் இரத்தத்தால் மட்டும்தான் நமக்கு சுத்திகரிப்பு உண்டு. இயேசுவின் இரத்தத்தால் தான் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. என்னையும் உங்களையும் மறுரூபப்படுத்துகிற ரத்தம் இயேசுவின் ரத்தம். என்னையும் உங்களையும் சுத்திகரிக்கிற ரத்தம் இயேசுவின் ரத்தம். என்னையும் உங்களையும் வழி நடத்துகிறதான அந்த பரிசுத்தத்தில் நடத்துகிறதான ரத்தம் இயேசுவின் ரத்தம். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. Thank you Lord. Thank you Jesus. Hallelujah. என்னோடு இருக்க எழுந்தவரே, ஜீவன் விட்டவரே. Thank you Lord. என்னை என்றும் வழி நடத்துவாரே, வந்திடுவாரே. என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதும். ஹல்லேலூயா. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. உங்களுடைய பணப்பற்றாக்குறையில் இயேசுவானவர் போதுமானவராயிருக்கிறார். உடல்நிலை குறைவு, ஒருவேளை சுகவீனத்தோடு கூட பலவீனத்தோடு கூட இருப்பீர்கள் என்றால் இயேசுவானவர் போதுமானவராயிருக்கிறார். வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, ஒரு நன்மையும் இல்லை என்று கலங்கி போயிருப்பீர்கள் என்று சொன்னால் இயேசுவானவர் போதுமானவராய். இயேசுவானவரிடத்தில் நீங்கள் கரங்களை உயர்த்தி வண்ணமாய், இயேசுவே எங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கடந்து வருவதற்காய் நன்றி ஆண்டவரே. எங்களுடைய இருதயத்தை காத்துக்கொள்ளும்படியாக உங்களுடைய வசனத்தை எங்களுக்கு தருவதற்காய் நன்றி ஆண்டவரே. எங்களை வழி நடத்தும்படியாக உங்களுடைய ஆவியானவரின் ஆண்டவரே அபிஷேகத்தை தருவதற்காய் நன்றி ஆண்டவரே. உம்முடைய வசனம் சொல்லுகிறது, ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உம்முடைய ஆவியானவரின் அபிஷேகத்தால் எங்களை நிரப்ப ஆண்டவரே. இங்கே கூடியிருக்கிற நாங்கள் எல்லோரும் ஆண்டவரே அந்த ஆண்டவரே அந்த ஆதி சபையில் நாங்கள் கூடினது போல ஐக்கியமாய் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஒரு மனதாய் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மேல் உம்முடைய ஆவியானவரை ஊற்றுவதற்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அபிஷேகத்தால் எங்களை தொடுவதற்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய சரீரத்தில் பலவீனங்களை மாற்றுவதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லா இருமல்களையும் நீர் மாற்றி தருவதற்காய் ஸ்தோத்திரம். எல்லா தொண்டை வலிகளையும் மாற்றுவதற்காய் நன்றி செலுத்துகிறோம். எல்லா சளி தொல்லைகளையும் மாற்றுவதற்காய் நன்றி செலுத்துகிறோம். எல்லா ஃப்ளூ சிம்டம்ஸையும் மாற்றி தருவதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய நுரையீரல்களை தொடுவதற்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய இருதயங்களை நீ தொடுவதற்காய் நன்றி செலுத்துகிறோம். எல்லா மூட்டு வலிகளையும் மாற்றி தருவதற்காய் நன்றி செலுத்துகிறோம். எல்லா சதைகளில் இருக்கிற வலிகளை நீ மாற்றி தருவதற்காய் சோத்திரிக்கிறோம். எல்லா எலும்புகளில் இருக்கிற பலவீனங்களை நீ மாற்றுவதற்காய் நன்றியோடு உம்மை சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்பு
உறுப்புகளிலும் இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால் நீர் சுகத்தை அனுப்புவதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பெற்றுக்கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. இயேசுவே, எங்களை தொடுவதற்காய் நன்றி என்று சொல்லுங்கள். உங்களை விசாரிக்கிற தேவன், உங்களை விசாரிக்கிற தேவன் உங்கள் சமீபமாய் இருக்கிறார். அதனால் உங்களுடைய கவலைகளை அவர் மேல் இட்டு விடுங்கள் என்று கர்த்தருடைய வசனம் ஞாபகப்படுத்துகிறது. அவர் மேல் உங்களுடைய கவலைகளை வைத்து விடுங்கள் பிரியமானவர்களே. உங்களுடைய சுமைகளை வைத்து விடுங்கள். இயேசுவே, நீர் எங்களுக்கு போதுமானவர். இயேசுவே, நீர் எங்களை தொடுவதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவே, என்னை சுகப்படுத்துவதற்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்களை மீட்டுக் கொண்டதற்காய் ஸ்தோத்திரம். என்னை சுகப்படுத்தினதற்காய் ஸ்தோத்திரம். என்னை பலப்படுத்தினதற்காய் ஸ்தோத்திரம். என்னை கிருபையினால் நிறைத்ததற்காய் ஸ்தோத்திரம். எங்களுக்குள்ள தாளந்துகளை ஆண்டவரே வர்த்திக்க பண்ணும்படியாக அதை பிரகாசிப்பிக்கிற விதமாக எங்களை ஆண்டவரே ஆயத்தப்படுத்தி நடத்துகிறீர். அதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நம்முடைய பலத்தினால் நாம் ரட்சிக்கப்படவில்லை பிரியமானவர்களே. நம்முடைய அன்பினால் நாம் ரட்சிக்கப்படவில்லை. அவர் என் மேல் அன்பு கூர்ந்தபடியினால், எல்லோரும் சொல்லுங்கள், இயேசு என் மேல் அன்பு கூர்ந்தபடியினால், அவர் என்னை தேர்ந்தெடுத்தபடியினால், அவர் என் மேல் அவர் கிருபை நிறைந்த கண்கள் வைத்தபடியினால், அவர்களுடைய கண் பார்வை என் மேல் பட்டபடியினால் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன். இயேசுவே, உமக்கு நன்றி ஆண்டவரே. பிதாவே, உமக்கு நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி. நீர் எனக்கு போதுமானவராயிருக்கிறீர். இதனால் வரை நடத்தின விதங்களுக்காய் நன்றி ஆண்டவரே. இவ்வளவா எங்களை கிருபையாய் நடத்தினீர். அதற்காய் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த தேசத்தை ஆசீர்வதியும், தேசத்தின் அதிகாரிகளை ஆசீர்வதியும், எங்களுடைய வேலை ஸ்தலங்களை ஆசீர்வதியும், வேலை ஸ்தலங்களில் உயர்ந்த அதிகாரிகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. உடன் வேலையாட்களை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த ஆண்டவரே சபையை ஆசீர்வதியும், போதகர்களை ஆசீர்வதியும். பாஸ்டர் ஆண்டவர் தில்குமார் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த போதகரை ஆசீர்வதித்து பலப்படுத்தி நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு சர்வீஸையும் நீர் ஆசீர்வதியும். ஒவ்வொரு ஆண்டவரே பல மொழிகளில் நடக்கிற அந்த ஆராதனைகளை நீ ஆசீர்வதிப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஊரில் இருக்கிற பாஸ்டர் விஜய் நீ ஆசீர்வதிப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய குடும்பங்களில் இருக்கிற ஒவ்வொரு தேவைகளையும் நீ அற்புத கரம் நீட்டி இருப்பதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கேம்பிலிருந்து வருகிற ஒவ்வொரு சகோதரர்களின் ஆண்டவரே விண்ணப்பங்களை, ஆசைகளை, விருப்பங்களை நீ நிறைவேற்றிக் கொண்டிருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் என்றும் எங்களுக்கு சமீபமாய் இருக்கிற தேவன். நீர் என்றும் எங்களை நேசிக்கிற தேவன். நீர் என்றும் எங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்ய வல்லமையுள்ள தேவன் என்று நாங்கள் அறிந்து உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த ஹோலி ட்ரினிட்டி காம்பவுண்டை நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். சாப்பலினை ஆசீர்வதியும் ஆண்டவரே. அந்த ஆங்கிலிக்கன் ஆண்டவரே, அந்த சாப்பலினை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த ஆண்டவரே, இந்த காம்பவுண்டில் இருக்க ஒவ்வொரு சர்ச்சையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஒவ்வொரு சகோதரர்களை ஆசீர்வதியும், ஒவ்வொரு ஆராதனையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை உயர்த்துகிற எந்த இடத்திலும் நான் கடந்து வந்த அற்புதங்களை செய்வேன் என்று சொன்ன வசனத்தின்படியாக உம்முடைய அற்புதங்கள், அடையாளங்கள் அதிகமாய் நடக்கட்டும் ஆண்டவரே. இந்த தேசத்தை ஆசீர்வதிப்பதற்காய் ஸ்தோத்திரம். இந்த தேசத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காய் ஸ்தோத்திரம். எல்லா தீங்கிலிருந்தும், எல்லா ஆபத்துகளிலிருந்தும், எல்லா விதமான சத்ருவின் தந்திரங்களிலிருந்தும் எங்களையும் எங்களுக்குள்ள சகலத்தை நீர் காத்துக்கொள்வதற்காய் ஸ்தோத்திரம். எங்களுடைய அன்றைய ஊரில் இருக்கிற அன்றைய தாய் தகப்பன்மார்களை, உறவினர்களை, அன்றைய எங்களுடைய எல்லா உற்றார்களை நீர்தாமே பாதுகாத்துக் கொள்வதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்குள்ள சகலத்தையும் உம்முடைய கரங்களாய் ஒப்புவிக்கிறோம். இப்பொழுதும் கூட எங்களை முற்றிலுமாய் உம்முடைய கரங்களாய் ஒப்புவிக்கிறோம் ஆண்டவரே. எங்களையே முற்றிலுமாய் உம்முடைய கரங்களாய் ஒப்புவிக்கிறோம். நீர் எங்களை ஏற்றெடுத்துக் கொள்ளும். நீர் எங்களை பலப்படுத்தும். உம்முடைய கிருபையினால் நிரப்பும் ஆண்டவரே. இந்த ஆயக்காரன் கடந்து போனது போல நீதிமானாய் ஆண்டவரே, நீதிமதிகளாய் நாங்கள் கடந்து போக கிருபை தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்கள் மேல் வைத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மேல் நீர் காண்பித்த ஆண்டவரே கருணைக்காய், கரிசனைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய ரத்தத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களையும் எங்களுக்குள்ள சகலத்தையும் தாழ்த்தி ஒப்புவிக்கிறோம். உம்முடைய பரிசுத்த நாமம் மகிமை எடுத்துக் கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும், நம்முடைய இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும், நம்மை அபிஷேகித்து வழி நடத்தி கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் நம்மோடும் நாம் ஜெபித்த சகல காரியங்களோடும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென், ஆமென்.